சண்டே அதுவுமே எங்கேயா கூட்டு போங்க ஒரே டார்ச்சர். சரி தொல்காப்பியர் பூங்கா ஓப்பன் பண்ணிக்காங்களே போயிடலான்னு போனால் என்ட்ரியே கிடையாதுன்ட்டாங்க சார், எல்லாம் ஆன்லைன்ட்டானுங்க. சரி ஓகே, அங்கேருந்து கிளம்பி நேராக செனட்ரி பார்க் வந்துட்டோம். கலைஞர் செனட்ரி பார்க் செம்மையாக இருந்தது. ஓப்பனிங்லேயே ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சாங்க, ஜிப் லைன் கிடையாதுன்ட்டாங்க. சரி ஓகே, இது பார்க்கோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா 100 rupees per ஹெட். காரில் வந்தீங்கன்னா காருக்கு தனியாக சார்ஜ் 100 rupees தரணும். அது இல்லாமல் இங்கே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் இருக்கும், அது மட்டும்தான் ஃப்ரீ. நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஹவுஸ்னு சொல்லி ஒரு அழகான பார்க் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா 100 rupees என்ட்ரி. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஷோ ஊட்டியில் இருக்க மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்கும். லாங்லேருந்து பார்க்குற செம்ம சூப்பராக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் பார்க்னு ஒன்று வச்சுருக்காங்க. இதோட என்ட்ரியாக 100 and 120 சம்திங். பட் இங்கே பேர்ட் ஃபீட் பண்ணணுன்னா நீங்கள் 500 rupees தனியாக பே பண்ணணுமா? ஸோ உங்களோட சாய்ஸ், நீங்கள் 500 கொடுத்து ஃபீட் பண்ணாலும் ரைட்டு தான், இல்லை அங்கேருந்து எடுத்து தனியாக கொடுத்து பேர்டை ஃபீட் பண்ணி வச்சாலும் ரைட்டு தான். ஒருத்தர் வாங்கி நிறைய பேர் ஃபீட் பண்ணுறது பார்த்தேன், நல்லா இருந்தது. பட் என்னென்னா 500 rupees கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஓகே ஃபைன். இங்கே வரவங்க எல்லாருமே பார்த்தா அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்காக தான் வராங்க. மெயின் அந்த பேர்டை ஃபோட்டோ எடுக்கணும், கையில் ஃபீட் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும் தான் நிறைய பேர் வெயிட் பண்ணி ஃபீட் பண்ணாங்க. நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணேன். கடைசியாக என் கையிலே ஒரு புறா வந்து உட்காந்துச்சு, கிளி வந்து உட்காந்துச்சு. நானும் கிளி கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். இது நான் தான், பாருங்கள் எப்படி இருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா வந்தோம். இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறது 10 வயசு 12 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க. பர் ஹெட்டுக்கு 50 rupees தனியாக சார்ஜ் நீங்கள் பே பண்ணி ஆகணும் ஒரு ரைடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்னோ வாக்குன்னு ஒரு அற்புதமான ஏரியா வச்சுருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ஸ்னோ அப்படியே மேலே பறக்கிற மாதிரி, அதுக்குள்ளே நம்ம நடந்து வர மாதிரி நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் ஹீரோ கணக்கில் ஒன்று எடுத்துருவோமே அப்படின்னு சொல்லி ஒரு வாக் போட்டேன். அது ஸ்லோ மோஷனில் போட்டால் எப்படி இருக்குன்னு ஸ்லோ மோஷனில் போட்டு பார்த்தேன். நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்குமா அப்படின்னு நினச்சேன். பட் அப்படி இல்லை. இதுக்காக என்னை திட்டணும்னு நினைக்கிறவங்க என்னை கமெண்ட்டில் திட்டலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஃபேட்டேரியா. சரி இங்கே வந்து கடைசியாக ஃபைனலாக கேஃபேட்டேரியா வந்து சாப்பிட்டு கிளம்பலாமேன்னு வந்தேன். பட் ரேட்டெல்லாம் பார்த்தோன்னா நெஞ்சு டப்புன்னு வெடிச்சது. ஸோ ஒரு டக்குன்னு அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டேன். ஏன்னா ஒன்றுக்கு மட்டும் 80, 100, 120 ப்ளஸ் ஜிஎஸ்டின்னா போட்டாங்க. வசதி உள்ளவங்க கண்டிப்பாக இங்கே சாப்பிட்லாம், வசதி இல்லாதவங்க வெளில போய் சாப்பிட்டுக்கோங்க. மீடியா இந்த நெக்ஸ்ட் வீடியோ. until then bye from Ashok, love you all, thank you, bye bye, see you.